டைரக்டிங் ஃபிலிம் டெக்னிக்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் சாப்டர் பை சாப்டர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்ஸை தான் நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் சாப்டர் த வேர்ல்ட் ஆஃப் த ஃபிலிம் டைரக்டர். ஒரு ஃபிலிம் டைரக்டருடைய உலகம் வந்து எப்பேற்பட்டது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும். இந்த சாப்டர் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சினிமா இஸ் த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் அவர் டைம். இன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. அதை நம்ம யாருமே மறுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு கிரேட்டஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து சினிமா வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் சினிமா அப்படின்றது என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் அதோடைய வேலையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய ஐடியாஸை, தாட் ப்ராசஸை, இமேஜினேஷனை, க்ரியேட்டிவிட்டியை, ஒப்பீனியனை, ஈவன் சஜஷனை முதற்கொண்டு ஒரு பவர்ஃபுல்லான வேலை, ஒரு பவர்ஃபுல்லான மீடியத்தின் வழியாக ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலாக வந்து சினிமா செயல்பட்டு இருக்கு. எப்படி இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு முதன்மையான இடம் இருக்கோ, இதே நீங்கள் வந்து ஒரு ஷேக்ஸ்பியருடைய காலகட்டம் போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து லைவ் தியேட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. 19th செஞ்சுரியும் ஏர்லி 20th செஞ்சுரியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி டெல்லிங் மீடியமாக வந்து நாவல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் ஒரு டாப் கல்ச்சுரல் பொசிஷனில் வந்து சினிமா இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மும் வேறு எந்த ஒரு மீடியமும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து சினிமா செஞ்சுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சினிமாவுக்கு மட்டும்தான் இந்த நேஷனல் கல்ச்சுரல் பேரியர் அப்படின்ற ஒன்றை தாண்டக்கூடிய ஒன்றா வந்து சினிமா இருக்கு. ஏன்னா சினிமாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி வந்து இருக்கு. ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்தை உலகத்தின் வேற ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மக்களால் ஈஸியாக கன்சியூம் பண்ண முடியுது, அதை பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது, அந்த எமோஷனுக்கு தான் ஆட்பட முடியுது, சிரிக்க முடியுது, அழுக முடியுது அப்படின்னா அதுதான் சினிமாவுடைய மிகப்பெரிய பலம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட மகாராஜா அப்படின்ற ஒரு படத்தை இந்த கல்ச்சருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு நபர்களால், ஒரு மக்களால், வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களால், வேறு நாட்டில் இருக்கிற மக்களால் வந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது சினிமாவுடைய மாபெரும் பலம். ஏன்னா சினிமா அப்படின்றதே ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் மீடியமாக இருக்கிறதுனால இது சாத்தியப்படுது. ஏன்னா ஒரு படம் அப்படின்றது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கு. அவங்க எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஃபீல் பண்ணணுன்ற வரைக்கும் அது முடிவு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மோசமான படம் அப்படின்னு சொல்லி தியேட்டர்லேருந்து வெளியே வரோம்ல, அந்த படம் முதற்கொண்டு நமக்குள்ள தப்பான விதை நமக்கே தெரியாமல் விதைக்க வந்து காரணமாக இருக்கும். அதனால தான் ஒரு கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் சரி, ஒரு ஆடியன்ஸாகவும் மக்களாகவும் சரி, நான் எந்த விதமான படத்தை எடுக்க போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்றத, எந்த விதமான படத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு என்லெஸ் நம்பர் ஆஃப் மூவிஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது. யாரும் எங்களுக்கு இனிமேல் சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ மோசமான படங்கள் வந்தாலும், எவ்வளவு தப்பான படங்கள் வந்தாலும் திரும்ப வந்து ஏன் மக்கள் தியேட்டருக்கு வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையை, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் ஒர்க்கை வந்து பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து மக்கள்கிட்ட என்றைக்குமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டராகவும் டெக்னீஷியனாகவும் ஒரு ரைட்டராகவுமே அந்த ஃப்ரெஷ்ஷான கதையும் அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் ஒர்க்கையும் கொடுக்கறதுக்கான வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ஃபில்ம் மேக்கிங்க்கு வந்து ஒரு ஈஸியான எஃபர்ட்லெஸ் பாத் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே அவ்வளோ டேலண்டான பேர் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ நம்ம தனித்துவமான ஒரு வேலையை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபில்ம் மேக்கிங்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரியரை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே இந்த ஒர்க்கு மேலே உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்றத கவனிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அப்டர்களை சந்திக்கும் போதோ, ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷனை எதிர்கொள்ளும் போதோ உங்களுக்கு இந்த ஒர்க்கு மேலே ஒரு லவ்வோ எந்தூசியாசமோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி அது ஓவர் கம் பண்ணி வரவே முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகிறது அப்படின்றது எதுக்கு சிமிலர் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர் ஆகிறதுக்கு சிமிலர் அப்படின்றது. ஏன்னா 2 பேருடைய வேலையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலி ஸ்கில்டு பீப்புள்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக ஒன்று சேர்த்து அவங்களுடைய செப்பரேட் ஒர்க் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்டிக் கோலை நோக்கி பிளெண்ட் பண்ணி கொண்டு போகிறதான் 2 பேருடைய வேலையுமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வயலினிஸ்ட் இருப்பாங்க, ஃப்ளூட்டிஸ்ட் இருப்பாங்க, ட்ரம்மர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அவங்களுடைய தனித்தனி பார்ட் ஆஃப் ஒர்க்கை தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ராவுடைய கண்டக்டர் தான் அவங்க கரெக்டான ரிதமில் வாசிக்கிறாங்களா, கரெக்டான மூடில் இருக்கா அப்படின்றத அவர் என்ஷூர் பண்ணி அது எல்லாத்தையும் கலந்து ஒரு சரியான ஒரு ஹார்மோனியஸான மியூசிக்கை வந்து கொண்டு வரது அவர் கையில் தான் இருக்குது. அதே போல் தான் ஒரு டைரக்டர்கிட்ட வந்து ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் இருப்பாங்க,
ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் இருப்பாரு. இவங்க எல்லாருமே அவங்களுடைய தனித்தனி ஒர்க்க தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு டைரக்டர் தான் நான் சொல்ல நினைக்கிற அந்த கதைய இன்னும் சிறப்பா ஸ்க்ரீன்ல கொண்டு வரதுக்கு இவங்க எல்லாருடைய செப்பரேட் ஒர்க்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத என்ஷூர் பண்றதும், அது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு சரியான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் ஒர்க்க கொண்டு வரதும் அவர் கையில தான் இருக்கு. இப்ப நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டருக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வாசிக்கலாம் தெரியாது. ஆனா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன செய்யும் அப்படின்னு தெரியும். அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த ஹோல் மியூசிக்ல அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பங்கு, அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது தெரியும். இதே தான் சிமிலரா ஒரு டைரக்டருக்கு. அவர் வந்து ஃபில்ம் மேக்கிங்ல இருக்கக்கூடிய எல்லா துறை சார்ந்து எல்லா அறிவையும் அவர் வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா, இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள், அதோட முக்கியமா என்ன அப்படின்னா, அது ஸ்க்ரீன்ல ஒரு கதைய சொல்றதுக்கு இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எந்த விதத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஒரு கதைய ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்படின்றத வந்து அவர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு டைரக்டருக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்த புத்தகத்துல முதன்மையா சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டைரக்டிங் ஃபில்ம் டெக்னிக்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல சாப்டர் 1, அதாவது த வேர்ல்ட் ஆஃப் த ஃபில்ம் டைரக்டர் அப்படின்ற சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் இதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அத தொடர்ச்சியா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.